ஃபைனலாக அந்த சிப்ஸ் அண்ட் குக்கீஸை வந்து டெலிவரி பண்ணுறப்போ அவர் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. God has given me everything, why should I take money for someone else mistake அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து தெரிவிச்சிருக்கிறார். இந்த ஒரு பர்டிகுலர் சென்டென்ஸ் வந்து அந்த கஸ்டமருக்கு வந்து ஒரு கூஸ் பம்ப்ஸ் ஆனதை வந்து ஏற்படுத்தி இருக்கு. ஸோ அந்த கஸ்டமர் வந்து இந்த ஒரு பர்டிகுலர் விஷயத்தை வந்து சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலி இந்த டெலிவரி பார்ட்னர் இருக்கார் இல்லையா, அவரோட ஃபோட்டோஸ் எல்லாமே நான் வந்து ஷேர் பண்ணுறேன். இந்த ஒரு பர்டிகுலர் ஃபோட்டோ டீடைல் அந்த ஆர்டர் லிஸ்ட் எல்லாமே வந்து அந்த ஆர்டர் பண்ண நபர் வந்து சோஷியல் மீடியாவில் வந்து போஸ்ட் பண்ணது தான் நான் உங்களுக்கு வந்து ரெஃபரன்ஸ்க்கு காட்டுறேன். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த பர்சன் வந்து மாதம் 1,25,000 சம்பளம் வாங்கிட்டு இருந்த ஒரு மனுஷன். சப்ரூஜி பலூஞ்சி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி பூனேல அவர் வந்து சீனியர் சூப்பர்வைசர் அண்ட் மேனேஜர் ரோல் வந்து பண்ணி புரிஞ்சிருக்கிறாரு. அந்த ஒரு பர்டிகுலர் கம்பெனியில் மாதம் 1,25,000 சம்பளம் வாங்கியிருந்திருக்கிறாரு. ரீசெண்டாக ஒரு கார் ஆக்சிடென்ட்ல என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரோட லெஃப்ட் சைடு ஃபுல்லாகவே வந்து செயலிழந்திருக்கு. அந்த லெஃப்ட் சைடு ஃபுல்லாகவே வந்து பேரலைஸ்ட் ஆயிருக்கு. ஸோ அவருக்கு என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஜாபை வந்து கண்டினியூ பண்ண முடியாமல் அந்த ஜாபை வந்து அவர் குவிட் பண்ணுற நிலைமை ஆயிடுச்சு. ஸோ அவர் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா வேற வேலை செய்யணும், ஜாப் இல்லைன்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணிட்டு இருக்க போதான் ஜொமேட்டோவில் வந்து டெலிவரி பார்ட்னராக வந்து அவரோட வேலையை வந்து தொடங்குறாரு. ஸோ அந்த நபர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து பேரலைஸ்ட் ஆகிட்டேன், என்னோட பொண்ணு வந்து டென்டிஸ்ட்ரி அந்த படிப்பு படிக்கிறாங்க, ஃபேமிலியை வந்து நடத்த முடியல, ஸோ எனக்கு வந்து ஏதாவது ஒரு வேலை தேவைப்பட்டுச்சு. அந்த நேரத்தில் தான் நீங்கள் மாற்றுத்திறனாளியாக இருந்தாலும் பரவாயில்ல உங்களுக்கு நாங்கள் வேலை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேலை கொடுத்தனால தான் இன்னைக்கு என் பொண்ணு வந்து நிம்மதியாக படிக்கிறா, நானும் வந்து என்னால் முடிஞ்ச இன்கம் நான் ஏர்ன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஒரு பெரிய தேங்க்ஸ் டு ஜொமேட்டோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அந்த டெலிவரி பண்ணார் இல்லையா, அந்த பர்சன் கிட்ட கஸ்டமர் கிட்ட வந்து இதை ஷேர் பண்ணியிருக்காரு. ஒரு கட்டத்தில் வந்து அந்த டெலிவரி பார்ட்னர் வந்து நம்ம லைஃப் முடிஞ்சு போச்சு, நமக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆகி ஒரு சைடு ஃபுல்லாக பேரலைஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஹோப் எல்லாத்தையுமே விடுறப்போ ஒரு ஹோப் ஒரு நம்பிக்கையாக வந்து அவருக்கு கை கொடுத்தது வந்து ஜொமேட்டோ. அதுவும் இந்த பர்டிகுலர் ஜாப் அப்படிங்கிறதுனால அந்த ஜாபை வந்து அவர் ரொம்பவே மதிக்கிறார். அதனால வந்து ஜொமேட்டோக்கு எந்த ஒரு கெட்ட பேரும் நான் வாங்கி கொடுத்துட மாட்டேன், என்னால் எந்த கெட்ட பேரும் வந்துடக்கூடாது, அதனால தான் இந்த விஷயத்தை நான் வந்து கஸ்டமருக்கு ஒரு சேவையாக சந்தோஷமாக செஞ்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தெரிவிச்சிருக்கிறார். He didn't blame his life, he didn't complain, he didn't give any excuses. பட் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்மைல் பண்ணி God is with me அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையோட வந்து வாழ்ந்துட்டு இருக்காரு. இந்த ஒரு பர்டிகுலர் இன்சிடென்ட்டை வந்து அந்த கஸ்டமர் வந்து சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காரு இல்லையா, அவர் வந்து ஜொமேட்டோட ஃபவுண்டருக்கும் சரி ஜொமேட்டோ டீமுக்குமே வந்து சரி இந்த விஷயத்தை டேக் பண்ணி போட்டிருக்காரு. இந்த மாதிரி வந்து நீங்கள் இந்த மாதிரி டிசேபிள்டு பர்சன்ஸ்க்கு கூட வேலை கொடுக்கணும்னு நினச்சது வந்து ஒரு பெரிய பெரிய விஷயம். இன்னைக்கு நான் ஒரு சாண்ட்விச் ஆர்டர் பண்ணி சாண்ட்விச் மட்டும் சாப்பிட்டுட்டு நான் போல, கிராட்டிடியூட் அண்ட் ஹோப் நிறைஞ்ச ஒரு சமுதாயத்தில் நம்ம இருக்கோம் அப்படிங்கிறது உங்கள் மூலிமா நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் டேக் பண்ணி போட்டிருக்கிறாரு. அண்ட் இந்த மாதிரி ஸ்டோரிஸ்லாம் வந்து மக்களுக்கு கண்டிப்பாக தெரியணும், ஒரு காமன் மேனுக்கு இருக்கக்கூடிய அந்த பிரச்சனையை வந்து நம்ம மக்களுக்கு தெரிய வைக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த போஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து எல்லாரையுமே டேக் பண்ணி ஹேஷ்டேக்லாம் போட்டு சோஷியல் மீடியாவில் ஸ்ப்ரெட் பண்ணியிருக்காரு.